ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மேரி பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கான விலாகும் வந்து சூப்பராக தான் இருக்க போகுது. என்ன இன்றைக்கான விலாகில் பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் பார்க்குக்கு தாங்க போகிறோம். பார்க்கில் என்னென்னலாம் பண்ணுறோன்றது தான் இன்றைக்கான விலாகில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கு, ரோஹித்க்கு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிட்டோம். ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிட்டு அவனை நிற்க வச்சா. 2 கால் சேர்த்தும் நிற்க மாட்டான், அதே மாதிரி ஸ்டடியாகவும் நிற்க மாட்டான். அவங்க அப்பா அவனை நிற்க வைக்கிறதுக்கு பட்டார் பாருங்க ஒரு பாடு. அப்படி பட்டுட்டு இருந்தார். ஃபைனலாக அவன் எப்படி நிற்கிறானோ அப்படியே எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ ரெடியாக 1/2 hour ஆகும், வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, இந்த ரூட்டில் தான் வந்து பார்க்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதே ரூட்டில் தான் வீட்டுக்கு போனோம். சரி, ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க்குக்கு வந்துட்டோம். இந்த பார்க்குடைய சரௌண்டிங் இது தான். பார்க்குடைய ஆப்போசிட்டில் தான் வந்து மார்க்கெட்டே இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் வந்து மார்க்கெட் தான் இருக்கும். இங்கே பார்க் என்னடா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் ஈவினிங் டைமில் தான் வந்து நல்லா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். கேம்ஸே விளையாட முடியாது பசங்க, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், என் ரோஹித் வந்து அதிகமாக வந்து ஊஞ்சலில் தான் விளையாடுவான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ரொம்ப நேரம் விளையாட முடியாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 minutes விளையாடலாம். யாதவை வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வரும்போது யாதவால் இந்த கம்பி எட்டாது, அழுதுகிட்ருப்பான் எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. யாருனா ஹெல்ப் பண்ணால் தான் வந்து அவனை தூக்கி விட்டால் மட்டும்தான் அவனால் அந்த கம்பி பிடிக்க முடியும். அப்போ கூப்பிட்டு வரும்போது அவன் 3rd standard படிச்சுட்டு இருந்தான். இப்போ 7th படிக்கிறான். இப்போ யார் ஹெல்ப்பும் இல்லாமல் ஏறுறான். அது அவனுக்கு ஒரு ஜாலியாகிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பியில் ஒரு டைம் ஏறி விளையாடும்போது என்ன ஆயிடுச்சு, கால் ஸ்லிப் ஆகி படாத இடத்துல பட்டு அதுக்கு ஒரு டைம் அழுதுட்டு இருந்தான். அந்த மாதிரி நிறைய டைம் வந்து இங்கே கேம் வந்து விளையாடுறதுக்கு வராங்களோ இல்லையோ, அழுவாமல் வீட்டுக்கு வரமாட்டான் யாதவ் மட்டும். இப்போ ஓகே, கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் அவனே அடிபடாத விளையாடுறான். ரோஹித் ஒரு செகண்ட் அவங்க அண்ணனையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ மட்டும்தான் கம்பி ஏறுவியா, நானும் ஏறுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை கை காமிச்சான். எந்த கம்பின்னு பாருங்கள், எவ்வளோ குட்டிஸாக ஒரு கம்பியில் ஏறி இருக்கான்னுட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணார், ஏற்றி விட்டுட்டு கையை எடுத்துட்டாரு. பயந்துட்டு இந்த வடிவேல் காமலில் ஆண்டனை பிடிங்கின்னு கீழே விழுவாங்களே, அந்த மாதிரி ஆண்டி ஆண்டின்னுவாங்களே, அந்த மாதிரி பயந்துட்டான் ஒரு செகண்டில். ரோஹித் பாருங்கள், நம்மளுக்கு ஹைட்டெல்லாம் செட் ஆகாது, ஃப்ளாட்டாக இருக்கிற கேமே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமமாக உக்காந்து விளையாடிட்டுருக்கான். அந்த கேம் எப்படி விளையாடணும், இவன் எப்படி விளையாடிட்டுருக்கான் பாருங்கள். அந்த கேம் அப்படி விளையாடக்கூடாதுடா, இப்படி தான்டா விளையாடணும்னு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். நான் விளையாடிட்டே என்ன பண்ணிட்டேன், கையை எடுத்துகிட்டு ஒரு சுற்றினா பாருங்கள். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எங்கே ஸ்லிப்பாகி விழுந்துருவோமோ, வேறு சுற்றிலாம் ஆள் இருக்காங்க, விழுந்து வாரிடுவோம் அப்படின்னு நினச்சேன். என்னம்மா இது இவ்வளோ சிம்பிளான கேமுக்கே இப்படி பயப்படுறேன், நான் பண்ணுறேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் எவ்வளோ அழகாக விளையாடினா தெரியுங்களா அந்த கேம். நான் ஒரு சுற்றிட்டதுக்கே விழுந்துருவோனோன்னு பயந்துட்டேன். யாதவ் பாருங்க அழகாக சுற்றுறான். நீ மட்டும்தான் சுற்றுவியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, நான் சுற்றுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினாரு. அது சுற்றவே இல்லை, அப்படியே ஸ்டடியாக நிற்குது. குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு பேர் வந்து தாமரை குளம்னு பேர். நான் ஃபஸ்ட்டு பார்த்த புதுசில் வந்து இந்த குளத்துல வந்து செடியெல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மழை காலத்தில் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வெயில் காலன்றதால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உள்ளெல்லாம் போய் விளையாடலாம் அலோட் கிடையாது. ஃபுல்லாக வந்து கம்பியெல்லாம் போட்டு கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. குளத்த சுற்றி வாக்கிங் போகிறவங்கலாம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times ஓப்பன் போல். ஆனால் டைமிங் எதுவும் கரெக்டாக தெரியல. இவனுங்க விளையாடி நைட்டே ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்னும் ஒரு சில வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் இன்னும் சின்சியராக விளையாடிட்டுருக்காங்க. விளையாடுற வரைக்கெல்லாம் விளையாடுவானுங்க, கிளம்பணுன்னு சொன்னால் தான் இன்னும் ரொம்ப சின்சியராக விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. ஃபைனலாக வந்து பார்க்கை விட்டு வெளியே வந்தாச்சு. போகும்பொழுது அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தோம்ல, அதை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதையும் அப்படியே கலெக்ஷன் பண்ணிவிட்டு போகும்போது அப்படியே டிஃபன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போயே டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எப்போ சமைக்கிறது, 8 to 9:30 லைவ் போயிடுவேன். அந்த டைமில் வந்து என்னால் சமைக்கவும் முடியாது. அதனால் டிஃபன் வாங்கிட்டு நாளைக்கு வந்து ஃப்ரைடே பூஜை பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு இருந்தோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்றத வந்து நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். பாய்.